الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا وقال النبي صلى الله عليه وسلم فمن وقع في الشبهات وقع في الحرام أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்த உடனேயே ஓதிய ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுவாயாக. இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதன் மூலமாக முழு முஸ்லிமான உம்மத்தவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே ரமலானுக்கான தயாரிப்பை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். காரணம், ரமலான் என்பது வாழ்நாளிலே மிக முக்கியமான ஒரு நாட்கள். அந்த முக்கியமான நாட்களிலே நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கும் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் 2 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே உங்களை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். பல்வேறு தயாரிப்புகளை செய்வது ஒரு முஃமினுடைய உணர்வு. வியாபாரிகள் நிறைந்த ஊர் நம்முடைய ஊர். ஒரு வியாபாரத்துடைய சீசன் வரக்கூடிய நேரத்திலே எவ்வளவு தயாரிப்புகள்! 6 மாதத்திற்கு முன்பதாக இருந்தே ஒரு வியாபாரத்துடைய சீசனை எதிர்கொள்வதற்கு
எவ்வளவு தூரம் நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ரமலான் அமல்களுடைய சீசன். வியாபாரத்திலே 1க்கு 10 லாபம் அடையலாம், ஏன் ஒரு 100 கூட லாபமாக அடைய முடியும். ஆனால் ரமலான் என்பது 1க்கு 10 அல்ல, 100 அல்ல, கோடிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இது. அந்த ரமலானை தவற விட்டு விடாதீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக ரமலானுக்கான ஒரு தயாரிப்பை 2 மாதங்களுக்கு முன்பிலிருந்து நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். பல்வேறு தயாரிப்புகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் நம்முடைய உணவை ஹலாலான உணவாக ஆக்கிக் கொள்வது. எந்த அளவிற்கு உணவு ஹலாலாக இருக்குமோ அந்த அளவிற்குத்தான் வணக்கம் புரிய வேண்டும் என்ற உணர்வுகள் வரும். ஹராம் நம்முடைய உடலிலே சென்றுவிடும் என்று சொன்னால் இபாதத்திலே ஆர்வம் இருக்காது. தராவீஹ் சிரமமாக தெரியும். நோன்பு வைப்பது மிக மிக சிரமமாக தெரியும். வியாபார நேரங்களிலே பல மணி நேரம் நின்று கொண்டிருப்போம், அது சிரமமாக தெரியாது. 1 மணி நேரம் தராவீஹில் நிற்பது மிக கஷ்டமாக தெரியும். என்ன காரணம்? நாம் உண்ணக்கூடிய உணவினுடைய பாதிப்பு அது. ரமலானுக்கு முன்பதாக இருந்தே பல மாதங்களுக்கு முன்பதாக, குறிப்பாக 40 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய உணவுகளை ஹலாலாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் முயற்சி, எது ஹராம் என்பதாக தெரியுமோ அதை விடுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. வட்டி ஹராம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதர் சொல்கிறார், நான் வட்டி உண்பது இல்லை என்பதாக. தெரிந்த விஷயம். இது வட்டி ஹராம் என்பது இது ஒரு பெரிய பாராட்டிற்குரிய விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை விடுவதாக இருந்தால், ஒரு ஹராமை நீங்கள் விட வேண்டும் என்பதாக இருந்தால், அதற்கு முன்பதாக இது ஹராமா ஹலாலா என்று முடிவு செய்ய முடியாது. சில சந்தேகமான விஷயங்கள் உண்டு, அதை முதலிலே விடுங்கள். இந்த வருமானம் இது ஹலால் தானா, இது ஹராமா? ஒரு மனிதர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார், அவருடைய பொருளாதாரம் ஹராம் ஹலால் என்பதாக முடிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள். முதல் முயற்சி, முதல் படித்தரம் இது. சந்தேகமான விஷயங்களை நீங்கள் முதன்மையாக விடுங்கள். ஹராம் அடுத்த கட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள், வமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். சந்தேகமான விஷயங்களை எவர் செய்வாரோ அவர் நிச்சயமாக ஹராமையும் செய்வார். ஃபமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகமான விஷயங்களை செய்வாரோ அவரிடத்திலே ஹராம் இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஹராமை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் முயற்சி சந்தேகமான விஷயங்களையும் விட வேண்டும். ஃபமன் இத்தக ஷுபஹாத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி. யார் சந்தேகமான விஷயங்களை விட்டு விடுவாரோ, தவிர்ந்து கொள்வாரோ, அவர் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வார், தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். ஃபமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகமான விஷயங்களை செய்வாரோ அவர் ஹராமையும் செய்வார். இந்த வியாபாரத்தில் இதையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது.
இவரிடத்தில் ரெண்டுமே இருக்கிறது, ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது. அழைப்பு கொடுத்து விட்டார், இவரை பகைத்து கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் காரணம் சொல்லி சந்தேகமான விஷயங்களை யார் உண்பாரோ வகஅஃபில் ஹராம், அவர் நிச்சயம் ஹராமையும் சாப்பிடுவார். அதுக்கும் அவருடைய மனம் விட்டு கொடுக்கும். சந்தேகமானதை சாப்பிடுவதற்கு அவருடைய மனம் தயார் என்று சொன்னால் ஹராமை சாப்பிடுவதற்கும் அவருடைய மனம் தயார் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி, ஒரு சின்ன சந்தேகம் வந்துவிட்டாலும் அதை விட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே சதக்காவுடைய சில பொருட்கள் இருக்கும். பேரித்தம்பலங்களை யாராவது உண்டு வந்து கொடுத்திருப்பார் சதக்காவுடைய பொருளாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் படுக்கையிலே படுத்திருப்பேன், அருகிலே ஒரு பேரித்தம்பலம் இருக்கும், அதை எடுத்து உண்ணலாம். காரணம் என்ன? ஒரு உணவு, அது பேரித்தம்பலம் என்பது உணவு. உணவை அவமதிக்க கூடாது, உணவை கேவலப்படுத்தக்கூடாது, அது கீழே கிடக்கக்கூடாது. எனவே அதை எடுத்து சாப்பிடலாம் என்பதாக என்னுடைய மனசு சொல்லும். அதை எடுக்கவும் செய்வேன், அதை சாப்பிடலாம் என்பதாக முயற்சியும் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் என்னை தடுத்து விடும், இது சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ? இந்த பேரித்தம்பலம் சதக்காவுடைய பொருளாக இருக்குமா? சதக்காவுடைய பொருளை நபியும் சாப்பிடுவது ஹராம், நபியினுடைய குடும்பத்தார்களும் சாப்பிடுவது ஹராம். ஒரு சின்ன சந்தேகம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அது தர்மத்துடைய பொருளாக இருக்குமோ என்பதாக நினைத்து அதை அப்படியே விட்டு விடுவேன், சாப்பிட மாட்டேன். நபியினுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி இதுதான். யார் வாழ்க்கையிலே பேணுதலாக வாழ வேண்டும் என்பதாக நினைக்கிறோமோ, ஹராமை விட வேண்டும் என்பதாக நினைப்போமோ, முதல் முயற்சி நம்முடைய முயற்சி நாம் சந்தேகமான விஷயங்களையும் விட வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சட்டம் இருந்தது, இப்பொழுதும் அதுதான் சட்டம். எப்படி ஒரு பெற்ற தாயை நிக்காஹ் முடிப்பது, தாயுடன் பிறந்த சகோதரிகள், ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு ஆணும் பெண்ணும் சகோதரன் சகோதரி நிக்காஹ் செய்யக்கூடாதோ, அதுபோல ஒரு சட்டம்தான் ஒரே தாயினிடத்திலே பெண்மணி இடத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் பால் குடித்திருந்தால் இவ்விருவர்களும் பால்குடி சகோதரர்கள். ஒரு தாயினிடத்திலே ஒரு பெண்மணி இடத்திலே ஒரு ஆண் பால் கொடுத்திருக்கிறார், அதே தாயினிடத்திலே இன்னொரு பெண்ணும் பால் கொடுத்திருக்கிறாள். இவ்விருவர்களும் நிக்காஹ் செய்வது ஹராம். அந்த சூழ்நிலை ஹராம் என்ற சட்டம் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணியை நான் நிக்காஹ் செய்து கொள்ளலாம் என்பதாக இருக்கிறேன். அந்த பெண்ணை நிக்காஹ் செய்திருப்பார். இந்த பெண்ணை நான் நிக்காஹ் செய்திருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது எங்கோ இருந்த ஒரு வயதான பெண்மணி சொல்வார், இவர் யாரை நிக்காஹ் செய்திருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன், இவருக்கும் நான் பால் குடிப்பாட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக அந்த பெண் சொன்ன பொழுது, இல்லை, இந்த பெண்மணி எனக்கு பால் குடிப்பாட்டிய செய்தி எனக்கு அறவே தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டது, இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டது, உனக்கும் இந்த பெண்மணி பால் புகட்டி இருக்கிறார்கள், நீ யாரை நிக்காஹ் முடித்திருக்கிறாயோ அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்மணி பால் ஊட்டிருக்கிறார், உங்க ரெண்டு பேர்த்துடைய நிக்காஹ் ஹராம். இப்படி ஒரு சந்தேகம் வந்ததற்கு பிறகு நீ அந்த பெண்ணோடு வாழக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிக்காஹ்வை ஒப்பந்தத்தை முறித்து வைப்பார்கள். ஒரு சந்தேகம் வந்துவிட்டாலும் கூட ஒரு விஷயத்தை விட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயம். நம்முடைய ரமலான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், ரமலானிலே நோன்பு வைப்பது இன்பமாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், ரமலானிலே குர்ஆன் ஓதுவது மகிழ்ச்சிகரமான விஷயமாக ஆக வேண்டும் என்று சொன்னால்,
தராவி சந்தோஷமான விஷயமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அத்துணைக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். அதற்கான தயாரிப்பை இப்போதிருந்தே செய்து கொள்ளுங்கள். ஒரு பெரியார் அவர்கள் சொல்வார்கள், யஹ்யா இப்னு முஆத் என்ற தாபி அவர்கள் சொல்வார்கள், வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாஹுடைய ஒரு பொக்கிஷம், அல்லாஹுடைய ஹசானா. அது நோன்பு வைப்பது அல்லாஹுடைய ஒரு பொக்கிஷம், அது குர்ஆன் ஓதுவது அல்லாஹுடைய ஹசானா, அது தராவீஹ் தொழுவது அல்லாஹுடைய ஒரு பொக்கிஷம் அது. ஆனால் அதனுடைய திறவுகோல் என்ன தெரியுமா? ஃபஇன்ன மிஃப்தாஹஹா அல் ஹலால். அந்த ஹசானாவை திறப்பதற்கான சாவி அது ஹலால் உணவு என்பதாக அந்த பெரியவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஹலால் உணவை சாப்பிட்டால் தான் நோன்பு வைக்கக்கூடிய உணர்வு வரும். அதற்கான தயாரிப்பை இப்போது இருந்தே தயாரிப்பு செய்து கொள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக சொல்வார்கள். வபல்லிகனா ரமலான், யா அல்லாஹ் ரமலான் வரை எங்களை வாழச்சை என்ற துஆவை கேட்கும்படியாக சொல்லிக் கொடுத்து அதற்கான தயாரிப்பை இப்போது இருந்து செய்யுங்கள். ஒரு பெரியார் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் ஹராமான உணவை சாப்பிட்டு விடுவார் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆலிம், இந்தியாவிலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் சொல்வார்கள், மதரசாவுடைய பொறுப்புதாரியாக இருந்தேன். ஒருவர் வந்து விருந்துக்கு அழைப்பு கொடுத்தார். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருடைய வருமானம் ஹலால் தான், இவர் ஹலால் தானே செய்கிறார் என்ற அடிப்படையிலே அவருடைய விருந்தோம்பலிலே நான் கலந்து கொண்டேன். விருந்தை சாப்பிட்டதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம், ஜினா செய்ய வேண்டும் என்பதாக. அவர் நல்ல தாடி வைத்திருக்கிறார், தீன்தாரியாக இருக்கிறார், ஹலால் வருமானம்தான், ஹலால் தானே செய்கிறார் என்ற அடிப்படையிலே, மதரசாக்கு உதவி செய்யக்கூடியவர் தானே என்ற அடிப்படையிலே அவருடைய விருந்தோம்பலிலே நான் கலந்து கொண்டேன். சாப்பிட்டதற்கு பிறகு எனக்குள் ஒரு உணர்வு, ஜினா செய்ய வேண்டும் என்பதாக. இந்த சிந்தனை 40 நாட்கள் வந்தது. விசாரித்து பார்த்தேன், அவரிடத்திலே ஹராமும் இருந்தது, அவரிடத்திலே ஹராமும் இருந்தது. ஒரே ஒரு வேலைதான், ஹராம் உணவை சாப்பிட்டேன். அதனுடைய பாதிப்பு 40 நாட்கள் ஜினாவுடைய சிந்தனை இருந்தது என்பதாக அந்த பெரியார் அவர்கள் சொல்வார்கள். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், மன் அகலல் ஹலால் அதா அல்லாஹ் ஷாஅ அம் அபா. மன் அகலல் ஹலால் அதா அல்லாஹ் ஷாஅ அம் அபா. எவர் ஒருவர் சுத்தமான ஹலாலை உணவாக ஆக்கிக் கொள்வாரோ, தான் உண்ணக்கூடிய உணவை ஹலாலாக ஆக்கிக் கொள்வாரோ, உடுத்தக்கூடிய உடையை ஹலாலாக ஆக்கிக் கொள்வாரோ, இருப்பிடத்தை ஹலாலாக சுத்தமானதாக ஆக்கிக் கொள்வாரோ, அல்லாஹுக்கு அவர் கட்டுப்படுவார். அவருடைய மனசு விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட, தொழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லை என்று சொன்னாலும் தொழக்கூடியவராக இருப்பார். ஹலால் உணவு இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட இவருடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ஹலாலுடைய ஒழிப்பு தாக்கம் இது. அடுத்து சொன்னார்கள், வமன் அகலல் ஹராம் அஸல்லாஹ ஷாஅ அம் அபா. எவர் ஹராமை சாப்பிடுவாரோ, யாருடைய உணவு ஹராமாக, உடை ஹராமாக, இருப்பிடம் ஹராமாக இருக்குமோ, அஸல்லாஹ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்வார். ஷாஅ அம் அபா, அவர் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவருடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு மாற்றமானதாகத்தான் இருக்கும். ஹலால் உணவை சாப்பிடக்கூடியவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹராம் உணவை சாப்பிடக்கூடியவர்களுடைய வாழ்க்கை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இன்று பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள். வெக்கம் போய்கொண்டே இருக்கிறது.
நிர்வாண சூழ்நிலைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? உண்ணக்கூடிய உணவிலே ஹராம் பெருமக்களே, தெரியாமல் ஹராம் போவது அல்லது தெரிந்து ஹராம் உண்பது, இதனுடைய தாக்கம் என்ன? மானத்தை இழப்பதற்கு பெண்கள் தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். ஒழுக்கத்தோடு வாழ வேண்டிய பெண்கள் ஒழுக்கத்தை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒரு நல்ல உதாரணத்தை உலமாக்கள் சொல்லி தருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு தடை உத்தரவு போட்டிருந்தார். சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், எல்லாவற்றையும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், எதற்கும் தடை கிடையாது. ஒரே ஒரு மரம், இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது ஹராம் அல்ல, ஆனால் அந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும், வேறு எல்லாம் சாப்பிடலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எதை வேண்டுமானாலும் குடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஒரே ஒரு மரத்தை மட்டும் சொல்லி அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டதுடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபலம்மா ذاقا الشجرة بدت لهما سوآتهما. அவ்விருவர்களும் அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்ட பொழுது அவர்களுடைய உடலை மறைத்து கொண்டிருந்த மறைப்பு நீங்க ஆரம்பித்தது. இதை வைத்து எழுதுகிறார்கள், இன்று பெண்களிடத்திலே நிர்வாண நிலை, உடுத்தக்கூடிய புர்காக்களிலே வெட்கம் கிடையாது, வெட்கம் நிறைந்த பருதாக்கள் கிடையாது, ஒழுக்கம் நிறைந்த பருதாக்கள் கிடையாது. அவர்களுடைய மனது தெருவிலே வரும் பொழுது எல்லா ஆண்களும் பார்வையிடுவார்கள், நம்மை பார்த்தால் பார்த்துவிட்டு போகட்டும், நான் இப்படி ஆபாசமான புர்காதான் அணிவேன் என்பதற்கு அவர்களுடைய மனது இடம் கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உண்ணக்கூடிய உணவு தான் ஹராம். ஹலாலான உணவு இருக்கும் என்று சொன்னால் வெட்கமுள்ள பெண்களாக வாழ்வார்கள். அடுத்த ஆண்களுடைய தவறான ஹராமான இச்சையான பார்வைக்கு ஆளாக மாட்டார்கள். இதெல்லாம் உண்ணக்கூடிய உணவுடைய பாதிப்பு. நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் பெருமக்களே. ரமலானிலே நிறைய வணங்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத்து செய், ரமலான் வரைக்கும் எங்களை வாழச் செய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். மற்ற நாட்களிலே என்ன துஆவெல்லாம் கபூல் ஆகாதோ, ரமலானிலே அந்த துஆக்கள் எல்லாம் கபூல் ஆகும். மற்ற மாதத்திலே ஒரு அமலுக்கு 10 மடங்கு நன்மை என்று சொன்னால், அல்லாஹ் இந்த ரமலானிலே கோடிக்கணக்கான நன்மைகளை, கோடிக்கணக்கான மடங்கு நன்மைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானிலே வைத்திருக்கிறான். குறிப்பாக துஆ கேட்க வேண்டிய மாதம், அழவேண்டிய மாதம். அந்த மாதத்திலே நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஒரே ஒரு உணவு, ஒரு சிறு கவலம் ஹராம் நுழைந்து விட்டாலும் இது உறுதியான செய்தி, இது நிச்சயமான செய்தி, நம்முடைய துஆ கபூல் ஆகாது. ஒரே ஒரு நிகழ்வி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இஸ்லாமிய வரலாறிலே கொடூர அரசன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இஸ்லாமிய வரலாறிலே மிக கொடூரமான அரசன். அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சில நல்ல அடியார்கள் வந்தார்கள். அந்த நல்ல அடியார்களை பார்த்து ஹஜ்ஜாஜுடைய அழிவுக்காக வேண்டி துஆ செய்ய வைக்கலாம் என்பதாக ஊர் மக்கள் முடிவு செய்கிறார்கள். அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? துஆ செய்தால் கபூல் ஆகிவிடும். முஸ்தஜாபுத் தஅவாத், துஆ செய்தால் துஆ கபூல் ஆகிவிடும். அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அந்த நல்லடியார்கள். அவர்களிடத்தில் துஆ செய்ய சொன்னால் இந்த ஹஜ்ஜாஜுக்கு அழிவு ஏற்படும் என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது அதற்கு முன்பதாகவே ஹஜ்ஜாஜ் முந்திக் கொள்கிறான். அந்த மக்களை, நல்ல அடியார்களை அரசவைக்கு வர வைத்து விருந்தோம்பலை ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்தோம்பலை அந்த அடியார்களும் சாப்பிடுகிறார்கள். பிறகு ஹஜ்ஜாஜ் சொன்னான், இந்த இவர்களுடைய பத்துஆவிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்றுவிட்டேன். இவர்கள் எனக்கு பாதகமாக என்ன துஆ செய்தாலும் அந்த துஆ கபூல் ஆகாது. என்ன காரணம் தெரியுமா? இவர்களுக்கு கொடுத்த அந்த விருந்தோம்பல், அந்த உணவிலே ஹராமான விஷயங்களையும் நான் பரிமாறி இருக்கிறேன்.
ஒன்றை மட்டும் விளங்குங்கள், தெரிந்து சாப்பிட்டால் தான் ஹராம் பாதிப்பை உண்டாக்கும் என்பதல்ல. தெரியாமல் ஹராம் சாப்பிட்டாலும் அது பாதிப்பை உண்டாக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நெச்சு பொருள் இருக்கிறது, விஷம் இருக்கிறது, அதை நீங்கள் அறிந்து சாப்பிட்டால் தான் கொல்லும் என்பதல்ல, அறியாமல் சாப்பிட்டாலும் கொல்லத்தான் செய்யும். இதே பாதிப்பு தான் ஹராமான உணவுக்கு தெரிந்து சாப்பிட்டால் தான் அந்த ஹராமான உணவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதல்ல. தெரியாமல் சாப்பிட்டாலும் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கையாக, பரிசுத்தமாக இல்லாத வாழ்க்கையாக மாறுவதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்களிலே நேர்மை இல்லாமல், ஒரு நல்ல விஷயங்கள் இல்லாமல், மனித தன்மை இல்லாமல் போவதற்கு, வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் இல்லாமல் போகுவதற்கு, பாவங்களிலே நாட்டம் அதிகமாகுவதற்கு அத்துணைக்கும் காரணம் ஹராமான உணவு தான். நம்முடைய உணவை ஹலாலாக ஆக்குவோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்முறைகள் மாறும். அல்லாஹுக்கு மாறு செய்வதை பயப்படுவோம், அல்லாஹுக்கு அடிபணிவதிலே சந்தோஷப்படுவோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய உணவுகளை முழுக்க முழுக்க ஹலாலான உணவாக, மௌத் வரைக்கும் ஹலாலான உணவை உண்ணக்கூடிய பாக்கியத்தை, அதே நிலையிலேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்கள்